தியானத்திற்காக தேவனிடத்தில் கேட்ட பொழுது எனக்கு ஞாபகப்படுத்தின வசனம் தான் சங்கீதம் 148:8 அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை கூட சத்தமா ஒருத்தர் மைக்கில் வாசிங்க பார்க்கலாம். மலையே மூடு பனியே அவர் சொற்படி செய்யும் பெரும் காற்றே. அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி தலையை உயர்த்தி சந்தோஷமா ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10 வாட்டி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் சொற்படி செய்கிற காற்று. நேற்றைக்கு அந்த காற்று செய்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் அந்த காற்றை கைப்பிடியில வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் அந்த காற்றை தன்னுடைய பண்டக சாலையில் வைத்திருக்கிறார். மட்டுமல்ல, அதையே ரதமாய் வைத்துக் கொண்டு கேருபீன்களின் செட்டைகளின் மேல் ஏறி பறந்து செல்லுகிற தேவன். ஆதலால் தான் எப்போ எங்க கூப்பிட்டாலும் காற்றின் வேகத்தில் வருகிற கர்த்தர் அவர் காற்றாக மட்டுமல்ல, எங்களையும் கூட சில நேரங்களில் காற்றாக அக்கினி ஜுவாலைகளாக மாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. நாங்க சில நேரம் ஓடுகிறத பார்த்தா எப்படி ஓடுவோம்னே தெரியாது. நாளை காலையில் காட்டாக்கடையில் ஒரு வேதாகம கல்லூரியுடைய அந்த கிராஜுவேஷன் சர்வீஸில் ஸ்பெஷல் மெசேஜ் கொடுக்க வேணும். சாயங்காலம் இந்த நேரம் நான் கர்த்தருக்கு சித்தமானால் அந்த தென்காசி பக்கத்தில் ஆலங்குளம் பகுதியில் இருப்பேன். சனி ஞாயிறில் அந்த பகுதியில் இருப்பேன். இப்படி எங்களையும் கர்த்தர் காற்றுகளாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நாங்களும் அவருக்காய் பறக்க கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. ஒரு நாள்ல நடந்து ஓஞ்சு போனோம். அதுக்கு பிறகு ஒரு சைக்கிள் தந்தார், சைக்கிள்ல ஓடணும். அதுக்கு பிறகு பைக்கு தந்தார், அதுல ஓடணும். இப்ப கார் தந்தார், பிளைட்ல எல்லாம் கர்த்தர் கூட்டி கொண்டு அவர் விருப்பப்படுகிற இடத்துக்கெல்லாம் காற்றுகளாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அப்படி மாற்றுகிறார். மேடையில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களை, இந்த மியூசிக் வாசிக்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, உங்களையும் கூட கர்த்தர் காற்றுகளாய் மாற்ற வல்லமுள்ளவர். என் பிள்ளை ஒரு நாளாவது வெளிநாட்டுக்கு போக மாட்டானா? எனக்கு ஒரு ஃபாரின் வசதி கிடைக்காதா? என் பையன் ஃபாரின்ல போனா என் பையனுடைய குடும்பத்துக்கு ஒரு பிரசவத்தை பார்க்க நான் போக மாட்டேனா? பாட்டி கண்டிப்பா போவீங்க, அம்மா நீங்க கண்டிப்பா போவீங்க. உங்களை உயர்த்துகிற கர்த்தர், உங்களையும் காற்று அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிற கர்த்தர். அவர் ஆசீர்வாதம்ங்கிறது என்ன? அவர் உயர்த்தின அவ்வளவு தூரம் உயர்த்துவார், அவ்வளவு தூரம் உயர்த்துவார். ஆரம்ப கால ஊழியத்தில் நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஆண்டவரே என்னை உயர்த்துவீராக, உயர்த்துவீராக, உயர்த்துவீராகன்னு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு யாரை பார்த்தாலும் என்னை உயர்த்தன் கொஞ்சம் பயன்படுத்துங்கன்னு என்று சொல்லி கேட்கிற பழக்கம் உண்டு. அப்போ ஒரு மலையாளி ஒருவர் என்ன பார்த்து சொன்னார், ஞான் பொக்கியா இத்திரத்தோளம் பொக்கும், அவன் பொக்கியா அத்திரத்தோளம் பொக்கும். ஞான் பொக்கியா இத்திரத்தோளம் பொக்கும், அவன் பொக்கிய அத்திரத்தோளம் பொக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா அவர் அவ்வளவு உயர்த்துவார். அவர் எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். அவர் ராஜாக்களோடு உட்கார வைப்பாராம். அல்லேலூயா. ஆச்சரியமான கர்த்தர். சில மேடைகள் எல்லாம் நிற்கிற பொழுது அப்படியே குறுகி போய் நின்ற நேரங்கள் உண்டு. இந்த பெரிய உயர்ந்த அதிகாரிகள் பக்கத்தில் நம்மை நிறுத்தி இருக்கிறாரே, இந்த மேன்மையான ஆட்கள் பக்கத்தில் நம்மை நிறுத்தி இருக்கிறாரே, அவர் புழுதியிலிருந்து உயர்த்துகிறார் என்பதற்கு நாங்களும் ஒரு சாட்சியா இருக்கிறோம். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உயர்த்துகிற கர்த்தர். ஆதலால் தேவன் இன்றைக்கு காற்றாக என்ன செய்கிறார் என்பதை கொஞ்சம் கவனிக்கலாம். இன்றைக்கு வேகமாய் சில காரியங்களை சொல்லி உங்களை ஜெபத்திற்குள் நடத்தி ஆசீர்வதித்து செல்லும்படி அன்போடு விரும்புகிறேன். யாத்ராகம புஸ்தகம் 14வது அதிகாரம், யாத்ராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 21வது வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. இந்த முக்கியமான சம்பவத்தை நன்றாய் கவனிக்க வேணும். நமக்கு தெரிந்த பகுதி இது. வேதத்தை அறிந்தவர்கள், வேதத்தை வாசித்தவர்கள் இதை அறியாமல் இருக்க முடியாது. பார்வோனின் சேனை குறித்த பகுதி இது. இது 430 வருடங்களுக்கு முன்பாக சாதாரணமான ஒரு மனிதன்,
ஒரு யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டு, குடும்பத்தின் எல்லா சூழ்நிலைகளிலும் புறக்கணிக்கப்பட்டு, ஒன்றுமில்லாத நிலைமையில ஒரு 20 காசுக்கு விற்கப்பட்டு ஒரு குழியில போடப்பட்ட ஒரு மனிதன், அந்த யாக்கோபினுடைய குமாரன் ஒருவன் இன்றைக்கு பார்வோனுடைய தேசமாகிய எகிப்து தேசத்திற்கு புறப்பட்டு போயிருக்கிறான். அதிலிருந்து 430 வருஷங்களுக்கு பின்பு நடந்த ஒரு அற்புதமான சம்பவம் தான் இது. இந்த சம்பவத்தை நீங்கள் கவனமாய் கவனித்து பார்க்க வேண்டும். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கின பகுதி. 430 வருஷ அடிமைத்தனம். இன்றைக்கும் மனிதர்கள் பல அடிமைத்தனத்தில் அகப்பட்டிருக்கிறார்கள். விடுதலை பெற முடியாமல் தத்தளிக்கிறவர்கள் கோடான கோடி பேர். நல்ல மனிதனாக இருப்பான், 6 அடி உயரம் இருக்கும், நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பான், 2.5 இன்ச்சு பீடிக்கு 2.5 இன்ச்சு சிகரெட்டுக்கு அடிமைப்பட்டிருப்பான். அவனை பார்த்து டாக்டர் சொல்லுவார், எப்பா உன் லங்ஸ் எல்லாம் உன் நுரையீரல் எல்லாம் ஓட்ட விழுந்தாச்சு, இன்னும் நீ சீக்கிரத்தில் செத்து போயிருவ, பாத்துக்கா, உன்னால முடியாது, நீ வாழணும்னு ஆசைப்பட்டா இந்த 2.5 இன்ச்சு பீடி அல்லது இந்த சிகரெட்டை விட்டுடா என்று சொன்னால் அவன் சாகிறதற்கு தீர்மானிப்பானே தவிர இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும், அவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் நம்புறீங்க? 2 கையை உயர்த்தி தலையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, எப்பா நீ கிராஜுவலா இன்றைக்கு 4 பாக்கெட் சிகரெட் குடிச்சேன்னா 3 பாக்கெட் ஆக்கிரு, 3 பாக்கெட் 2 பாக்கெட் ஆக்கு, 2 பாக்கெட் 1 பாக்கெட் ஆக்கு. அதுக்கு பிறகு அந்த 1 பாக்கெட்ல இருக்கிற அது 10-12 இருக்கும். நான் சின்னதுல இருந்தே சிகரெட் குடிச்சது இல்லை, கிருபை, கர்த்தர் என்னை காத்தது நல்லது. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் பெரியவர். அப்படி அந்த அந்த சிகரெட் அந்த பகுதியை விடுறதுக்கு கிராஜுவலா விடணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் இருதயத்தில் இயேசு வந்து விட்டால், உங்கள் இருதயத்தில் இயேசு சொந்த இரட்சகராய் வந்து விட்டால், அடுத்த நொடி பொழுதே நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த பாவ பழக்க வழக்கம் உங்களுக்குள் இருக்கவே முடியாது. அதனால தான் இயேசு நம்ம உள்ளத்திற்குள் வரணும். அல்லேலூயா. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 சொல்லுகிறது, ஒருவன் என் இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நீங்க வேற ஒண்ணுமே செய்யாண்டாம். உங்க இருதயத்தின் வேதனையோட 2 கரத்தை உங்க மார்போடு வைத்து இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும் என்று கதறினால் போதும். அற்புதம் செய்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வருவார். தீராத பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். விட முடியாத பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை தருவார். எத்தனை அடிமைத்தனத்தில் இருந்தாலும் ஆண்டவர் அற்புதம் செய்கிற வல்லமை உள்ளவர். அது போதை அடிமைத்தனமா இருக்கலாம், மதுபான அடிமைத்தனமா இருக்கலாம், ஆண்டவர் விடுதலை தருவார். இந்தியாவிலே நான் மிக பாரப்படுகிற ஒரு காரியம், என்றைக்கு தமிழக அரசு, என்றைக்கு இந்தியா தேசம் மதுபானம் இல்லாத ஒரு தேசமாய் மாறும் என்கிறது என் ஆவல். என்னோடு சேர்ந்து ஆவல் படுகிறவங்க கரத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, மதுபானம் இல்லாத ஒரு தேசமாய், விபச்சாரம் இல்லாத ஒரு தேசமாய், பாவத்திற்கு எதிராய் சத்தமிடுகிற அறைகூவல் விடுகிற ஒரு தேசமாய் எங்கள் தேசம் மாறுவதாக விசுவாசிக்கிறவங்க எல்லாம் தலைக்கு மேல கையை தட்டி கர்த்தர் எங்கள் தேசத்தில் அற்புதம் செய்வீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. இதனால தான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை பரலோகத்துக்கு போகணும். ஏன்னா பரலோகத்தை பற்றி இப்படி ஒரு பாட்டு இருக்கு, பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு. கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு, நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் உன்னதத்தில் ஓசன்னா. அல்லேலூயா. அதிசயமான ஒளிமய நாடாம், நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், இயேசுவின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. ஜோதியில் ஜோதி, நித்திய வெளிச்சமாவார்,
என்றும் பகல் அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் இயேசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். பலவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை, பலவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை, மொழி நிறம் ஜாதி பற்று உடையோர் எவருமே அங்கே இல்லை. அன்பே மொழி அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் இயேசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் இயேசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை உள்ளவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவனிச்சுக்காங்க. அப்போ இந்த பாவத்தெல்லாம் விட்டு விலகுவதற்கு ஒத்தாசை பண்ணுகிறவர் கர்த்தர் மட்டும்தான். அவர் தான் நமக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர். அடிமைத்தனத்தில் 430 வருஷ காலங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். கர்த்தர் மோசே என்கிற தேவ மனுஷனை எகிப்துக்கு அனுப்பினார். அனுப்பி அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காய் தீர்மானிக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகணும்னா சாதாரணமான காரியம் அல்ல. பல முயற்சி எடுத்து பார்க்கிறார். தண்ணி இரத்தமாகிறது, பேன் வருகிறது, தவளை வருகிறது, வண்டு வருகிறது, கொள்ளை நோய் வருகிறது, காரிருள் வருகிறது, பயங்கரமான எல்லா கஷ்டங்கள் வந்த பிறகும் மனிதர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியாம அடிமைத்தனத்துக்குள்ளேயே இருந்தார்கள். அடிமைத்தனத்திற்குள் இருந்தார்கள். நான் நின்று சொல்லுகிறேன், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. ஆனால் அதில் விடுதலையாக்க கர்த்தர் தீர்மானித்தார். ஒரு நாள் அந்த பார்வோன் வீட்டிலிருந்து ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் உள்ள குடும்பத்தில் தலைப்பிள்ளை சங்காரம் வந்த பொழுது அந்த இரவே கூக்குரலோடு ஜனங்கள் புறப்பட்டு அணி அணியாய் புறப்பட்டார்கள். யாத்திராகமம் 12வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அணி அணியாய் புறப்பட்டார்கள். அணி அணியாய் புறப்பட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார். அவர்கள் அணி அணியாய் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற பொழுது இன்னும் பார்வோன் விடல. சில மனிதர்கள் அடிமைப்பட்டா அவர்கள் விடுதலை ஆகிருவாங்க. ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சபையில் வந்திருப்பாங்க, ஞான ஸ்நானமும் எடுத்திருப்பாங்க. எடுத்தாலும் சிலருக்கு அந்த சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாரின் சரக்கு கொண்டு வருவான். என்னைக்காவது ஒரு நாள் நீள பாட்டில் ஃபுல்லு கொண்டு வருவான். இவனுக்கு பழைய புத்தி திரும்ப வந்துடும். அவனை பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நாய் கக்குனதை திரும்ப தின்னுகிறது மாதிரி. பைபிள் அவனை நாயை விட கேடா சொல்லுது. ஏதாவது விசுவாச பிள்ளைகள் பின்மாற்றத்துக்குள்ள போனேன்னா நீ நாயை விட கேடுகட்ட ஜனம். அத மாதிரி அதை விட ரொம்ப மோசமா எழுதியிருப்பார். கழுவப்பட்ட பன்றி சேற்றில் பொருள்கிறது போல. அப்படியாவது ஒரு சொரணை வரட்டுன்னா கொஞ்சம் காட்டமா பேசிட்டு இருக்கிறேன். உங்களை அப்படி பேசணும்னு எனக்கு ஆசை அல்ல, உங்களுக்கு தகப்பனாகவே இருக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனாலும் ஒரு இருதயத்தில் ஒரு குத்தணும் இல்ல, அதனால கொஞ்சம் காட்டத்தோடு சொல்லுகிறேன். நீ திரும்பவும் அந்த ஆண்டவருக்குள்ள வந்து இந்த நல்ல ஆதி மேன்மையின் கர்த்தரை அனுபவித்து இந்த கர்த்தருடைய அன்பு அறிந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை கேட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்று நல்ல சபையில சாட்சியா இருக்கிற நீ திரும்பவும் பின்மாறி பழைய நிலைக்கு போவேன்னா ஒன்ன மாதிரி பண்ணிய விட கேடு கட்டது ஆள் கிடையாது. ரொம்ப காட்டமா பேசுறேன்னாலும் கொஞ்சம் இருதயத்தில் குத்தப்படணும் அப்படிங்கிற சிந்தையோடு பேசுகிறேன். உணர்வு இல்லாம பேசல, உங்களை உணர்வோட பேசினாதான் அப்படியாவது கொஞ்சம் இருதயத்தில் குத்தப்பட்டாவது கர்த்தருக்குள்ள வந்துட மாட்டீங்களான்னு ஒரு ஆசை தான் எனக்கு. அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இந்த பார்வோன் திரும்பவும் அவர்களை பின்தொடருகிறான். கர்த்தர் பார்க்கிறார், இந்த அடிமைத்தனம் விடலையே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விலக முடியலையே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவனை விடுதலையாக்க என்ன செய்வது என்று நினைத்து 40 நாளில் சுதந்திரிக்க வேண்டிய அந்த இஸ்ரவேல் தேசத்தை 40 வருஷங்கள் சுத்த வைத்தார். அதுல சுத்த வைத்து செங்கடலுக்கு முன்னாடி கொண்டு விட்டிருக்கிறார். செங்கடலுக்கு முன்னாடி, இப்போ செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிற அந்த ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னாடி நின்று கொண்டு கூப்பிட்டுட்டு வந்தவங்க அங்க திரும்பி பார்க்கறாங்க. பின்னாடி பழைய பார்வோன் சேனை வருது. அதை பார்த்த உடனே இப்போ இவங்களும் ஆண்டவர்கிட்ட முறுமுறுப்பு, ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல, எங்களுக்கு எகிப்தில எல்லாம் கல்லறை இல்லாமல் அங்க கொண்டு வந்தீங்க,
கல்லறை இல்லாமல் அங்க கொண்டு வந்தீங்க. சிலருக்கெல்லாம் சர்ச்சுக்கு வர்றது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா கல்லறைக்கு வேண்டி. கல்லறைக்கு வேண்டி வரும்போதே கேட்கிறான். பார்த்துக்காங்க, கல்லறை இருக்கா சார்னு கேட்கிறான். நான் அவனை பார்த்து சொன்னேன், நீ செத்த உடனே நான் வீடியோ எடுத்து உனக்கு அனுப்புவேன், உனக்கு வீடியோ எடுத்து அனுப்புவேன். எந்த கல்லறையில் வச்சோம், எந்த பாஸ்டர் பாடினாரு, எந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, வீடியோ எடுத்து அனுப்புவேன். செத்த பிறகு எங்க போனா என்னங்க, உயிரோடு இருக்கும்போது கர்த்தருக்குள்ள ஜீவிக்கணும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இந்த ஜனங்கள் என்ன கேட்டிருக்கணும், எங்க வாழ்க்கை இந்த தண்ணியில தொலைக்கிறதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்கணும். தண்ணியில தொலைக்கிறதுக்காக வந்திருக்க. நாங்க தண்ணியில தொலைக்கிறதுக்கு வரல, உங்களை தண்ணீருக்குள்ள கொண்டு முக்கி வெளியெடுக்கிறதற்கு விரும்புகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. செங்கடல் கிட்ட கொண்டு வந்திருக்கிறது அதற்காகத்தான். நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது எனக்கு ஒரு பாட்டு பிடிச்சாங்க. பார்த்துக்காங்க, யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே, பல யோசனையால் உன்னை கலக்காதே உள்ளமே. அந்த பாட்டை பாடியே பயந்துட்டேன். பார்த்துக்காங்களேன், ஞானஸ்நானம் எடுத்தா நமக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் போல இருக்கு, பாடு வந்துடும் போல இருக்கு. பாட்டு தப்பு இல்லை, பாட்டு நல்லதான். பரிசுத்தவான்கள் எழுதின பாட்டில் நல்ல பாடல்கள்லாம் உண்டு, அதில் இது ஒரு நல்ல பாட்டு தான். நான் பயந்துட்டேன். அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது, இந்த யோர்தானுக்கு அந்த கரையில் போனோம்னா, இந்த செங்கடலுக்கு அந்த கரையில் போனோம்னா ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியா நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இங்க வந்து பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், அவர்கள் செங்கடல் வழியாய் வந்தது எதற்கு என்றால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேளுங்க பார்க்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களான்னு கேளுங்க பார்க்கலாம். ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களான்னு கேளுங்க. ஆமா, சிலர் எடுத்திருப்பாங்க, எடுத்தது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது 41வது நாள் எடுத்தது. பைபிள்ல எந்த பைபிள் ஆனாலும் சரி, பைபிளில் சில மொழியாக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம கையில் இருக்கிற பைபிள், அதுக்கப்புறம் கத்தோலிக்க பைபிள் இருக்கிறது, சில தமிழ் மொழியாக்கங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கிறது. எந்த மொழியாக்கத்திலாகிலும் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததாக ஒரு புஸ்தகத்தை எனக்கு காட்டினால், நான் எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை அங்கே வருவேன், எல்லா குழந்தைக்கும் முக்கிய ஞானஸ்நானம் கொடுப்பேன். தெளிப்பு. எனக்கு இந்த முக்கியனே பேசி பழகிட்டோம் இல்லையா, சரி பரவாயில்ல. அப்படி ஒரு ஞானஸ்நானம் பைபிளில் இல்லை. முழுகின்னு எங்கே இருக்குது? நல்ல அதிமேதாவிகள் கேட்பாங்க. கேள்வி கேட்கறது தப்பல்ல, கேள்வி கேட்கறது நல்லது. முழுகி என்று எங்கே இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஞானஸ்நானம் பெறுகிறதற்காக ஆண்டவர் அந்த போன பொழுது யோர்தான்ல இறங்கினார், ஏறினார் இருக்கு. அதுல முழுகி என்று வரல. அப்போ எங்க முழுகினார்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு தம்முடைய சீசர்களுக்கு பரிசுத்த பந்தியை கொடுக்கிற பொழுது, பஸ்கா பண்டிகை யோவான் 13வது அதிகாரத்தில் அந்த பஸ்கா பண்டிகையை கொடுக்க வருகிற பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீர் என் கால்களை கழுவக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், முழுகினவன் முற்றிலும் சுத்தமாயிருக்கிறான். முழுகினவன் முற்றிலும் சுத்தமாயிருக்கிறான், கால்களை மாத்திரம் கழுவணும்னு சொல்றார். அதனாலதான் சபைகள்ல நல்ல ஆண்டவருடைய வசனத்தை, சத்தியத்தை நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகள் பாதம் கழுவி திருவிருந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். பாதம் கழுவுதல் வேதத்தில் உள்ள ஒரு நல்ல ஒழுங்குமுறை. ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் மம்ரேயின் சமபூமியில தேவ மனிதர்களை, தூதர்களை அவன் பார்த்த பொழுது அவர்களை மரத்தடியில் உட்கார வச்சு பாதம் கழுவுவதற்கு தண்ணீர் கொடுத்திருக்கிறான். யோவான் 2வது அதிகாரத்தில் பாதத்தை சுத்திகரிப்பதற்காக அவர்கள் அங்கே கற்ஜாடிகளை தங்கள் வீட்டுக்கு முன்னாக வைத்திருந்தார்கள். பாத சுத்தி செய்கிறது மிக மேன்மையான ஒன்று. அது தேவ பிள்ளைகளுடைய பரிசுத்த பந்தி ஆராதனையில் இருப்பதாக. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி போகட்டும். அப்ப கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படி அவர்கள் செங்கடலை கடந்து வந்ததை ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறார். ஞானஸ்நானத்திற்காக யோவான் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தீர்களானால், சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்துல தண்ணீர் மிகுதியா இருந்ததுனாலே அங்க ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார்கள். தண்ணீர் கொஞ்சம் இருக்கிற இடத்துல ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு, ஒரு சின்ன கிண்ணியில 50 பேருக்கு கொடுப்பதற்கு, தெளித்து கொடுப்பதற்கு போதுமானது. ஆனால் அது பைபிள்ல இல்லை. இயேசு ஞானஸ்நானம் கொடுக்கிற இடத்துல நின்று கொண்டிருந்த பொழுது
அங்கே தண்ணீர் மிகுதியா இருக்கிற இடத்தை கண்டுபிடித்தார்கள். அங்கே தான் ஞான ஸ்நானம் கொடுத்தார்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஒருவேளை ஞான ஸ்நானம் எடுக்கலைன்னா இன்று ராத்திரி நீங்க விசுவாசத்தோட ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கிருபையினால நிரப்புகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. எங்க ஆசையெல்லாம் எப்போ நீங்க ஒப்பு கொடுப்பீங்க? உங்களுக்கு ஞான ஸ்நானம் தரலாம்னு தான். ஞான ஸ்நானம் தரலாம்னு ஆசைப்பட்டு வர முடியாது. ரோமர் கலந்திருப்போம் 6வது அதிகாரம் 2வது வசனம், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கையின்படி அந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேணும். அந்த ஞான ஸ்நானம் பெறுகிறவர்கள் ஆடைகளில சாக வேணும், ஆடம்பரங்கள்ல சாக வேணும். நம்முடைய எல்லா விதமான நகைகள், ஆடம்பரங்கள், சகல மேட்டிமைகளிலும் நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கையோடு கர்த்தருக்குள் எழுந்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. சந்தோஷமா கரத்தை உயர்த்தி நல்லா அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். கையை தட்டி குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் வீடுமே. இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். தளக்கர்த்த நாம் இயேசு நின்று யுத்தம் செய்திடுவார் நன்று. தளக்கர்த்த நாம் கையை தட்டி யுத்தம் செய்திடுவார் அன்று. அவர் ஆவியினால் புது பலன் அடைந்து ஜெய கீதங்கள் பாடிடுவோம். அவர் ஆவியினால் புது பலன் அடைந்து ஜெய கீதங்கள். ஒரு முறை கூட தளக்கர்த்த நாம் இயேசு நின்று யுத்தம் செய்திடுவார் அன்று. தளக்கர்த்த நாம் இயேசு நின்று யுத்தம் செய்திடுவார் அன்று. அவர் ஆவியினால் புது பலன் அடைந்து ஜெய கீதங்கள் பாடிடுவோம். அவர் ஆவியினால் புது பலன் அடைந்து ஜெய கீதங்கள் நல்ல சந்தோஷமாய் குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே. இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே. இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே. அல்லேலூயா. செங்கடல்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க. செங்கடலுக்கு முன்னாடி மோசே தேவனிடத்துல முறையிடுகிறான். ஆண்டவர் சொன்னார், செங்கடல் ரெண்டா பிளகுவதாக அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் சொன்னார், மோசே உன் கையை நீட்டுப்பா, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு. உங்கள் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் சில தேவ மனிதர்களை மோசேயா கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபைக்கு பால்ராஜ் ஐயாவை கர்த்தர் மோசேயா வைத்திருக்கிறார். மேடையில் இருக்கிற தேவ மனிதர்கள் எல்லாரையும் அவங்க சபைக்கு கர்த்தர் தேவ மனிதர்களா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ மனிதர்களுடைய கை நீட்டப்பட்டா உங்களுக்கு எதிராக எழும்புகிற செங்கடல் வழிவிடும். உங்களுக்கு எதிராக எழும்புகிற பார்வோனின் சேனைகள் அழிக்கப்படும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் முறியடிக்கப்படும். அதனால தான் தேவ மனுஷரிடத்துல அடங்கி இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க சபையில பாஸ்டருக்கு அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. எந்த சபையில் அடங்கி இருக்கணும்னா சத்தியமுள்ள சபையில் அடங்கி இருக்கணும். ஆவியோடு சத்தியத்தோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிற தேவ மனுஷரிடத்துல எப்படி இருக்கணும்? அது சொல்ல மாட்டீங்க. வீட்டில் பிள்ளைகள்கிட்ட தான் சொல்ல தெரியும். அடங்கி இருமோவல அப்படின்னு சொல்றீங்கல்ல, அத மாதிரி சொல்லணும். அடங்கி இருக்கணும். சிலரெல்லாம் தலை தெரிக்க ஒரு ஓட்டம் ஓடுவாங்க. அந்த ஆகார்னு ஒருத்தி ஓடுனா பத்தியலாம். ஆண்டவர் வழியில பாத்துங்க, வா எங்க போற, போய் அடங்கி இருன்னு
எங்க அடங்கிரு. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா அந்த சாராள் அத்தனை கொடுமை பண்ணி இருப்பா, போய் அடங்கிரு அப்படின்னு சொல்லி இருப்பார். ஊழியக்காரங்க சில நேரம் பிரசங்கம் பண்ணும்போது அது பாலிஷ் போல எல்லாம் இருக்காது, கொஞ்சம் இருதயத்துல குத்துனது போல எல்லாம் இருக்கும். குத்துகிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? உங்களை எப்படியாவது தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்த்தரணும். எங்களுக்கு என்ன சொத்து தகராறா? உங்கள்ட்ட இருந்து ஏதாவது நன்மையை பெறுகிறத விட மிக முக்கியம் உங்களை பரலோகம் வரைக்கும் கொண்டு சேர்த்தரணும். அதுக்காக வேண்டி அதை செய்யாத, இதை செய்யாத, அங்க போகாத, இங்க போகாத, அங்க வராத, இங்க வராதன்னெல்லாம் பேசி உங்களை தேவராஜ்யம் வரைக்கும் கொண்டு போயிரும். இந்த சபை நல்லா இல்ல, ஏதாவது சமாதானம் சமாதானம் என்று மேற்பூச்சாய் பூசுவார்களான்னு நினைத்து ஓடனா தேவன் இன்று ராத்திரி உன்னை பார்த்து சொல்கிறார், அடங்கீர். அல்லேலூயா. நிலை இல்லாம ஓடக்கூடாது, அடங்கி இருக்கணும். அப்படி அந்த மோசையை கர்த்தர் சொல்றார், நீ கோலை நீட்டுப்பான்னு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள், எல்லாரும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் 25 லட்சத்துக்கு மேல இருப்பாங்க. இத்தனை பேரையும் வரிசையா விட்டு அத்தனை பேருக்காக வேண்டி கோலை நீட்டிட்டு இருக்கேன்னு சொன்னா என்னால முடியாது, கை தளர்ந்துரும், தளர்ந்துரும். ஆனா மோசைக்கு கை அவ்வளவு பலமான கை. ஆச்சரியமா இருக்கு. எனக்கு 63 வயசு தான் ஆச்சு பார்த்துக்காங்க. அந்த மோசைக்கு இந்த காரியத்தை செய்கிற பொழுது 80 வயசுக்கு மேல ஆயிட்டு. 80 வயசுக்கு மேல எத்தனாவது வருஷம் இதை செய்தால் தெரியாது. ஆனா அந்த கரத்தை நீட்டிக்கொண்டே நிற்கிறதற்கு தேவன் பலன் தந்தார், தேவன் பலன் தந்தார். தேவ மனிதர்களை கர்த்தர் பலப்படுத்துவார். ஆடியன்ஸ் மட்டுமல்ல, மேடையிலே நம்முடைய கரங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் அவர். நம்முடைய கரத்தை திடப்படுத்துகிற கர்த்தர் அவர். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கரத்தை உயர்த்தி உங்க ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்க ஊழியக்காரருடைய கரங்கள் பலப்படுத்தப்படுவதாக, எங்கள் ஊழியக்காரருடைய கரங்கள் திடப்படுத்தப்படுவதாக, தேவ பலத்தினால் நிரப்பப்படுவதாக. அப்படி கரத்தை நீட்டிட்டு இருக்கிறான். ஆச்சரியம், செங்கடல் 2ஆக பிளக்கிறது, 2ஆக பிளக்கிறது. அந்த 2ஆக பிளக்கிறது கர்த்தர் சொன்ன வசனம் தான் அந்த 14வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் சொல்லுகிறார். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றை அனுப்பினார், கீழ்காற்றை அனுப்பினார். சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது அற்புதமா இல்லையா? இது அற்புதமா இல்லையா? சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தன் கேட்டானா செங்கடல் அது முழங்காலுக்கு கீழே தான் இருந்ததுன்னு சொன்னானோ. உடனே ஒரு அறிஞர் சொன்னாராம், அந்த முழங்கால் தண்ணியில் அந்த பார்வோன் சேனையெல்லாம் அழிஞ்சுதுடா, அது அற்புதம் தானே அப்படின்னு சொன்னார். அத மாதிரி இன்றைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வரிசையில் பார்வோன் சேனையுடைய ரதங்கள் எல்லாம் இன்றைக்கும் கிடக்கிறதை அறிவியல் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் அதை பார்த்திருக்கிறார்கள். அது அற்புதம், நடந்தது சத்தியம். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கட்டுக்கதை இல்லாத ஒரு புஸ்தகம் என்றால் அது வேத புஸ்தகம் மட்டும்தான். நல்ல கையை தூக்கி அந்த பைபிள் கொண்டு வந்தவங்க கையை தூக்கி அந்த பைபிளை காட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அப்படியே கையில ஒதுக்கி நல்ல உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். பைபிள் கொண்டு வராம சிலர் செல்போன் கொண்டு வந்திருப்பான் பத்தியா, அவர்களுக்கு வெட்கம் உண்டாகும்படியா நல்ல கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போனாலும் கர்த்தருடைய வேதம் உங்கள் கையில் இருக்கட்டும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்படி அந்த பார்வோனுடைய சேனையை கர்த்தர் அந்த மோசே கரத்தை உயர்த்தி பிடித்திருக்கிறான். செங்கடலுக்குள்ள போறாங்க. எனக்கு ஒரு ஆசை, என் நம்ம காலத்திலையும் ஒரு தடவை செங்கடல் திறக்காதான், செங்கடல் திறக்காதா, அப்படி போனா எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சேன். பார்த்துக்காங்க. ஃபிஷ் டேங்க் பார்த்துருப்பீங்களே, இந்த மீன் தொட்டி அதை பார்த்துருப்பீங்களே, அதை மாதிரி இந்த பக்கம் அப்படி நின்றுருக்கும், அந்த பக்கம் அப்படி நின்றுருக்கும். எவ்வளவு ஆச்சரியமா இருந்திருக்கும் தெரியுமா? நான் அந்த பக்கம் கடந்து போயிருக்க மாட்டேன், இப்படி உத்து பார்த்துருப்பேன். அந்த தண்ணீருக்குள்ள திமிங்கலம் வந்திருக்கும், அது அந்த கரையில வந்து கடந்து முட்டியிருக்கும். உடைக்க முடியாத கண்ணாடி பாறை மாதிரி அது இருந்திருக்கும். ஒரு அற்புதமாய் தம்முடைய ஜனங்களை வழி நடத்தினார். இந்த ராத்திரி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருக்காய் புறப்பட்ட நீ, எகிப்தை விட்ட நீ, கர்த்தருக்காய் கடந்து வந்து சபையில வந்து தேவ மனுஷனுக்கு அடங்கி இருந்தால் உனக்காய் கர்த்தர் சில வழிகளை திறக்க போகிறார். அது நீ கண்ணால் பார்க்காதது, அது உன் தரிசனங்களினால் கிடைக்காதது, உன் காது கேட்காதது, அவைகளை இன்னும் உன் கண்கள் காணவில்லை, உன் காதுகள் கேட்கவில்லை, நீ உணராத புதிய வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். அது ஆச்சரியமான பாதையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. செங்கடல் நடுவிலே நடத்தினார் எங்கள் ஆண்டவர்,
சர்வ வல்லவர் கடலை பிளந்து நதியை பிரித்து காய்ந்து நிற்கும் பூமியில் நடத்தினார். அல்லேலூயா. உங்களுக்கு சில செங்கடல் திறக்கும். இதுவரைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க எனக்கு வழி திறக்கல, இதுல தான் நான் செத்து போயிருவேன், இதோட நான் முடிஞ்சது. மோசையும் சாதாரணமான ஆள் இல்ல. 90ஆம் சங்கீதத்தில் எழுதும் போது சொன்னார், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம், 80 வருஷத்தோட நான் செத்துருவேன், இதோட என் வாழ்க்கை முடிஞ்சது, என் வாழ்க்கை இந்த மேன்னு ஆட மேட்சே நான் செத்துருவேன்னு சொன்னோம். ஆண்டவர் சொன்னார், எப்பா 80 வயசோட முடியல, 80 வயசுல தொடங்குகிறது. இந்த ராத்திரி நீங்க என்ன வியாதியோட வந்திருந்தாலும் டாக்டர்ஸோ அல்லது மற்றவர்களோ உங்களை பார்த்து இதோட நீ செத்து விடுவாய் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். ஆனால் இன்று இரவு தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நல்ல கையை தட்டி ஏற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். இன்று இரவு கர்த்தர் உங்களுக்கான புதிய வழியை திறக்கிறார், புதிய பாதையை திறக்கிறார், புதிய வழி திறக்கிறது. அது கடலா இருந்தாலும் திறக்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாதையை திறந்து கர்த்தர் அனுப்பினது ஒரு கீழ்காற்றை தான். உங்க வாழ்க்கையிலே ஒரு காற்று வீசும், புது வழி திறக்கும். அல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க? கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல தெரிந்த பல்லவியா, அந்த பல்லவியை கைத்தட்டி பாடுங்க பார்க்கலாம். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை வாழ்க்கையில், திறந்த வாசலை வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் அல்லோ, அடைக்காத ஆண்டவர். நல்ல கையை தட்டி எப்படி பாடுவேன், நல்ல கையை தட்டி. கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிற வழி இதுவரைக்கும் திறந்ததை விட ஆச்சரியமான பாதை, இதுவரைக்கும் திறந்ததை விட ஆச்சரியமான பாதை. இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காக ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காக ஆதாயம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம், இந்த 18வது வருஷ கன்வென்ஷன்ல உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த வருஷம் கர்த்தர் சில புதிய செங்கடல்களை திறந்து உங்களை வழி நடத்த போகிறார், பாதைகளை திறக்க போகிறார், வனாந்தரத்தில் வழிகளை திறக்க போகிறார். நீங்கள் வெட்டாந்தரில் நடந்தது போல நடக்க போகிறீர்கள். காரணம், உங்கள் தேவ மனிதர்கள் உங்களுக்காய் கரம் உயர்த்தி நிற்கிறவர்கள். அல்லேலூயா. கரம் உயர்த்தி நிற்கிற தேவ மனிதர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரம் உயர்த்தி நிற்கிற தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பல ஜெபங்களுக்கு நடு இரவு கரம் உயர்த்தினது தான் அற்புதம். அதே அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை தந்து நடத்துகிற வல்லமையுள்ள தேவன் அவர். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றதா நீங்க பக்கத்தில் இருக்கவங்க தோள்ல கையை வச்சு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வருஷம் வழியை கர்த்தர் திறப்பார். உங்களுக்கு புது வழி திறக்கும், உங்களுக்கு புதிய வழியை திறப்பார். செங்கடல் உங்களுக்காய் திறக்கும். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் நீட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 139ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்ன நெருக்கினீர். கடந்த வருஷமெல்லாம் நெருக்கம், வாழ்க்கை முழுவதும் நெருக்கம், சஞ்சலம் நிறைந்த பகுதி தான். ஆனால் கர்த்தர் கரத்தை நீட்டி வைத்திருக்கிறார் உங்க மேல. இந்த ராத்திரி கர்த்தருடைய கரம் அமருகிறது, கர்த்தருடைய கரம் அமருகிறது. கர்த்தருடைய கரம் அமருகிறதுனால உங்களுடைய அந்த நெருக்கம், உங்களுடைய அந்த கஷ்டம், உங்களுடைய அந்த பாடுகள் தேவனால் விலக்கப்படும். இந்த அறிவு 139ஆம் சங்கீதம் 6வது வசனம், இந்த அறிவு எனக்கு எட்டாத ஆச்சரியமாயிருக்கிறது. அல்லேலூயா. பாதை திறக்கிற கர்த்தரை கரங்களை உயர்த்தி தலையை உயர்த்தி எனக்காய் திறக்க போகிற வழிகளுக்காய் ஸ்தோத்திரம், எனக்காய் திறக்க போகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்காய் திறக்க போகிற வழிகள் ஆச்சரியமாய் இருக்க போகிறது. இரண்டாவதாக கர்த்தர் ஒரு காற்றை அனுப்ப போகிறார். அவர் சொற்படி செய்கிற காற்று என்ன செய்கிறது என்கிறத கவனிக்கலாம். எண்ணாகம புஸ்தகம் 11வது அதிகாரம், எண்ணாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது கர்த்தர்
கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தலையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை கடத்தி கர்த்தர் கொண்டு வருகிறார். நல்ல அழகாக செங்கடலை கடத்தினார். புது வழி திறந்தது அவர்களுக்கு. ஆசீர்வாதமாய் வருகிறார்கள். ஆனால் வருகிற அவர்களுக்கு ஆகாரங்கள் கையில் இல்லை, சாப்பிட வழி இல்லை. என்ன செய்வோம் என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாத்திராகமம் 16வது அதிகாரம் சொல்லுகிறது, அவர்களுக்கு கர்த்தர் மன்னாவை பொழிய பண்ணினார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவதூதர்கள் சாப்பிட்ட அந்த பணியாரத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாராம். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை போஷிக்கிற வல்லமையுள்ள கர்த்தர் உண்டு, வல்லமையுள்ள கர்த்தர் உண்டு. நம்மை போஷிக்கிற கர்த்தருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். போஷிக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். சில நேரம் சில பஞ்சம் தேவ பிள்ளைகளுக்கு வந்து விடுகிறது, சாப்பாட்டுக்கு குறைவு வந்து விடுகிறது. அப்படி வருகிறது பொழுது என்ன செய்யணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு காரியத்தை சொல்றேன். அந்த எலிசா தீர்க்கதரிசி அப்படி வந்தார். பஞ்சம் வந்து நீ என்ன செய்யணும், அங்க போறாரு. அங்க ஒரு விதவை தாயார் விறகு பொறுக்கிட்டு இருக்கிறா. சாப்பிடுறதுக்கு, நீ சாப்பிட்டு செத்துடலாம் அப்படின்னு நினைக்க, சாப்பிட்டு சாகுறதுக்கு விறகு பொறுக்கிட்டு. ஊழியக்காரன் பார்த்து சொல்றார், முதல்ல ஒரு அடைய சுட்டு எனக்கு தான், ஒரு அடைய சுட்டு எனக்கு. இந்த தீர்க்கதரிசியை பிடிக்கல பார்த்துக்காங்க. அவ தான் சொல்லுகல்ல சாப்பிட்டு சாக போறேன், அதுக்கப்புறம் முதல்ல எனக்கு போடுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கன்னா சொல்லுவீங்கள, நான் சொல்லியிருப்பேன் பார்த்துக்காங்க. யோ சாப்பிட்டு செத்து போகலான்னு நினைக்கேன், அதுக்கு முன்னாடி நீர் உமக்கு கேட்கிரு அப்படின்னு அந்த அம்மா ஒரு வார்த்தை கூட சொல்லலை பார்த்துக்காங்களேன். ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்படியா, சரி தண்ணி கேட்ட மனுஷன் ஒரு அடையும் கேட்காரு, கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு அடையை செய்து அவருக்கு கொடுத்துட்டு அங்கே உள்ளே போய் பார்க்கா, பானையில் மா குறையலை, கலசத்தில் எண்ணெய் குறையவே இல்லை. ஒரு கலசம் தண்ணீரை ஊழியத்துக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரதிபலன் கிடைக்காம போகிறது இல்லை. ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தீங்கன்னா அதுக்கே பிரதிபலன் தருவீரானா? அடைய கொடுத்தா விடுவாரா அவர்? ஆண்டவர் ஆச்சரியமான கர்த்தர். உங்க வருமானங்கள்ல ஒரு சின்ன பகுதியை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்களேன், அதில் உள்ள ரசனையை கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடித்த மனுஷன் நான். எனக்கு நல்ல அன்பான தாய் தகப்பனை தந்திருந்தார். தேவ ஊழியத்தை தாங்குகிற தேவ பிள்ளைகள், அவர்கள் தேவ ஊழியத்தை தாங்கிறதுனால கர்த்தர் என்னை இன்றைக்கு ஊழியத்தில் ஆச்சரியமாய் நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க அம்மா அப்பா ஊழியத்தை தாங்குகிறவர்களா இருந்தா அவர்களை பார்த்து சந்தோஷப்படுங்க, அவர்களை பார்த்து முறுமுறுக்காதீங்க. அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை தாங்கினதுனால கர்த்தர் உங்களை கனம் பண்ண வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாரம் தேவையெல்லாம் அன்று தந்தமை ஆதரித்தீர். சாரளவர் ஜெம்மா பாட்டு. அன்று தந்தமை ஆதரித்தீர். கையை தட்டி சொல்லுங்க. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ, ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை போஷிக்க மறக்காத கர்த்தர் அவர். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டில் ஆகாரம் குறைவில்லாம தருகிறதுனால கரங்களை தட்டி கர்த்தர் நல்ல மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். இன்னும் கர்த்தர் போஷிக்கிற தேவன். ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில சுகர் வியாதி, பிரஷர் வியாதி, அந்த வியாதி இந்த வியாதின்னு எந்த வியாதினாலாவது நீங்க விரும்பினதை சாப்பிட முடியாம இருக்கிறீர்களானால் இன்று ராத்திரி மேடையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் உங்களுக்கு நேராக கரத்தை நீட்டி உங்களை ஆசீர்வதிக்கிறோம், உங்களுக்காய் புது வழி திறக்கிற கர்த்தர், உங்கள் ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், அப்பம் என்னும் ஆதரவு கோல் முறியாதபடி பாதுகாக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா.
நம்பணும், கத்தர் நம்பணும். நிச்சயமா கத்தர் அதிசயம் செய்வார். அற்புதமான காரியங்களை செய்கிற கத்தர். நிச்சயமா உங்க வீட்டில் ஆகார குறை வரக்கூடாது, வராது. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஒருவேளை ஐயோ அந்த நல்ல இனிப்பான அந்த பிஸ்கட்டை சாப்பிட முடியல, ஐயா சூப்பர் சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு, டெய்லி பாயசத்தோட ஆச்சரியமா சாப்பாடு. சிலர்லாம் சாப்பிடாம போயிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நல்ல பாயசம் சாப்பிடுங்க, அளவுக்கு சுகர் உங்களுக்கு லோவாயிரும். நல்ல சாப்பிட கத்தர் பலன் தருவார். உங்களுக்கு இந்த அற்புதங்கள் எல்லாம் கத்தர் செய்ய லேசான காரியங்க. அவருக்கு லேசான காரியம், அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. யார் யாரெல்லாம் நம்புறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. உம்மால கூடாத ஒன்றுமே இல்லை, சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி வனாந்தரத்தில் வந்து நின்று கொண்டு ஆண்டவர் அந்த மோசையை பார்த்து கேட்குறாங்க, எங்களுக்கு இறைச்சி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு, இறைச்சி சாப்பிடணும். அந்த ஊழியக்காரங்கெல்லாம் படாத பாடு. அதனால தான் எனக்கெல்லாம் ஊழியத்துக்கு வர்றதுக்கே பிடிக்கல. பார்த்துக்காங்க, எங்கள் அப்பா குஷ்டரோகமாக இருந்து சுகமாகி ஊழியத்துக்கு வந்துட்டார். ஊழியத்தில் பட்ட பாடு, நாங்கள் பட்ட பாடெல்லாம் பெரிய பாடு. அந்த பாடலை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் ஊழியத்துக்கு வர மாட்டேன், வேணும்னா வேலைக்கு போகிறேன், சம்பளம் கிடைக்கும், உமக்கு தசமம் பாகமில்ல, 90% உமக்கு தந்துடுறேன், 10% எனக்கு தந்தா போதும், நான் அமைதியாக இருந்துக்கிடுவேன், இந்த ஊழியமெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரேன்னு சொன்னேன். ஊழியமெல்லாம் வேண்டாம். ஏன்னா எல்லா ஜனங்களும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதை எங்கள்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. வழியில் வனாந்தரத்தில் இறைச்சி கிடைக்குமான்னு கேட்காங்க, இறைச்சி கிடைக்குமான்னு. பாஸ்டர் மோசே சொல்லுவார், இப்போ ஏசிட்ட ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவார், ஆண்டவரே இந்த கேள்வியெல்லாம் என்னால் தாங்க முடியாது, நான் இவங்களை என்ன தூக்கி சுமந்ததுக்கு அவங்க அப்பா நானா, சும்மா நீர் சொன்னீர் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், வழியில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்போ இறைச்சி கேட்காங்க. மன்னா கொடுத்தாச்சுல, அது கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் இறைச்சி, இப்போ இறைச்சி கேட்காங்க. அதை விட நீர் ஒன்று செய்யும், எங்களை கொன்று போடும். எங்களை என்ன செய்யும்? ஆமாம், சில ஊழியக்காரங்க அப்படியும் கேட்டிருக்கிறாங்க. எலியாவே கேட்டிருக்கிறாரு. அந்த ஏசபேல்னு ஒருத்தி சத்தம் போட்ட உடனே, என் ஆண்டவரை என்ன கொன்று போடும், போதும் கர்த்தாவே. ஒரு யோனான்னு ஒரு மனுஷன் அங்கே போய் நின்றுட்டு, ஆண்டவரே இந்த மரம் பட்டு போயிட்டு போதும் ஆண்டவரை கொன்னுருவோப்பா. நிறைய தேவ மனிதர்கள் அப்படி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மோசையும் அப்படி கேட்ட பொழுது கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ ஆராதிக்கிற தேவன் நான் சாதாரணமானவர் அல்ல, ஒரு நாள் இல்லை ஒரு மாசம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்ல அப்படின்னார். இவன் திரும்ப கேட்க, எப்படி கொடுப்பீர்? எங்க இருக்கு இறைச்சி, எங்க ஆடு மாடு இருக்கு? நானா இருந்திருந்தா உடனே சொல்லியிருப்பேன், எல்லாரும் ஓட்டிட்டு வந்தீங்களா அந்த ஆடு மாடெல்லாம், அது எல்லாத்தையும் வெட்டுக்கடான்னு சொல்லியிருப்பேன். ஆண்டவர் அந்த ஆடு மாடெல்லாம் வெட்ட சொல்லலை, அதை வச்சு நீ பிழைச்சிக்கிட்டு, உன் வேலையை வச்சு ஆசீர்வதிக்கப்படு, உன் வேலையில் நன்மையானதை செய். கர்த்தர் சில வழிகளை திறப்பார், அந்த வழிகள் திறந்தா ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா வழி திறப்பார். அவர் சொல்றார், நான் தருவேன். எப்படி தருவீர்னு கேட்டான். அதெல்லாம் கொடுப்பேன். அடுத்த நாள் காலையில் ஒரு காத்து, அதுதான் அதில் விசேஷம். பார்த்துக்காங்க, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றுன்னு இருக்குல்ல, அந்த ஒரு காற்றை லேசா அனுப்புனார். அந்த காற்றை பார்த்து சொன்னார், காத்து சீக்கிரமா போய் கீழ்காத்து ஒன்று அனுப்பி நேர சமுத்திரத்திலிருந்து காடையை கொண்டு வா அப்படின்னு சொன்னார். காடையை கொண்டு வான்னு. இந்த மலையாள பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அவிடன்னு காடைக்கு 2 சட்டையும் வச்சோண்டு அது பறந்து അവിടെ വന്നു, காடை பச்சி கொண்டு போசிச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம பைபிளில், தமிழ் பைபிளில் அது இல்லை, மலையாள பைபிளில் காடை பட்சியை தான் கொண்டு போசித்தார்னு எழுதியிருக்கும். அதில் அந்த தமிழ் பைபிளில் எழுதியிருக்க அந்த இறைச்சியை எப்படி கொடுத்தாருன்னு கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பாருங்க, சங்கீதம் 74 பாருங்க, 74 சங்கீதம் 13ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 74 சங்கீதம் 13வது வசனம். தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து வனாந்தரத்தில் உள்ள ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்தர ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தார். அல்லேலூயா. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். ஏற்கனவே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, செங்கடலை இந்த காற்றை கொண்டுதான் பிளந்தார். அல்லேலூயா. இப்போ அடுத்த காற்று அனுப்பி சமுத்திரத்தை 2ஆ பிளந்து அவருடைய வல்லமையினால் அங்க உள்ள வலு சர்ப்பத்தின் தலையை நொறுக்குகிறார், முதலைகளின் தலையை நொறுக்குகிறார். அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா.
எவ்வளவு நல்ல கர்த்தர் பார்த்துக்காங்களா. இறைச்சி கொடுக்க அவராலேயே முடியாது. முடியாததா? அவரால் முடியாதா? அவரால் முடியாதா? 100 வயசு பாட்டிக்கு குழந்தைய கொடுக்க முடியும்னா 38 வயசு உனக்கு பிள்ளைய தரமாட்டாரா? தரமாட்டாரா? இதுக்கு வேண்டி உள்ள இடமெல்லாம் உருண்டு கொடுத்து மொட்டையை அடிச்சுட்டு எதுக்கு நடக்க? கர்த்தர் தரமாட்டாரா? கர்த்தர் தரமாட்டாரா? கர்த்தர் தரணுமான நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னா தேவ சமூகத்தில் வந்து உளுந்து புலம்பி அழணும். புலம்பி அழணும். இது கூட்டத்துக்கு மணி அடிச்சாதான் ஓடி வருவோம். ஃபர்ஸ்ட் பெல்லு, செகண்ட் பெல்லாம். இந்த சபையில் ஒரு பெல்லும் இல்லை, எந்த பெல்லும் இல்லை, பிரேக்கும் இல்லை. ஆனால் உள்ள வந்து தேவனை ஆராதிச்சு விழுந்து அழணும். பார்த்துக்காங்க, புலம்பி அழணும். அழ அழ கர்த்தர் உங்கள் கற்பத்தின் கதவுகளை திறப்பார், உங்கள் அடைப்பட்ட வாசலை திறப்பார், உங்கள் குடும்பத்தில் ஜெயத்தை தருவார். நன்மையானதை தர கர்த்தருக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. கொஞ்சம் தாமதிச்சதுனால தான் நான் அந்த அன்னால பரலோகத்தில் போய் பார்த்தோம்னா கேட்கணும்னு நினைச்சிருக்கிறேன். முதல்லையே நீ ஜெபம் பண்ணியிருக்கலாம்ல, முதல்ல சபைக்கு போயிருக்கலாம்ல. இது வீட்டுக்காரர் 2வது கல்யாணம் பண்ணி அவளுக்கு 10 பிள்ளை பெற்ற பிறகு திரும்ப தான் உனக்கு உணர்வு வருது. சிலருக்கெல்லாம் இப்பவுமே உணர்வு வராது. இந்த ராத்திரி 18வது வருஷ கன்வென்ஷன்ல இந்த 2வது நாள் ராத்திரில கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக கர்த்தர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர், எதையும் செய்ய வல்லமுள்ளவர். யோபுக்கு அந்த டெக்னிக் தெரியறதுக்கு 42வது அதிகாரத்துக்கு வர வேண்டியது இருந்தது. 42 அதிகாரம் 2 அதிகாரத்தில் வந்து சொல்றார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கையை தட்டி சொல்லுங்க, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதி. சொல்லுங்க பார்க்கலாம், புது பாட்டு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதி. 2 கையை உயர்த்தி தலையை உயர்த்தி, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. நம்ப முடியாத சில காரியங்களை செய்கிற கர்த்தர் அவர். நம்ப முடியாத சில காரியம். இந்த காடையை கொடுக்கிற பொழுது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். காடையை கொடுக்கிற பொழுது மன்னாவை கொடுக்கும்போது யாத்திராகமம் 16வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க. மன்னாவை கொடுக்கிற பொழுது கர்த்தர் சொன்னார், அவன் ஒரு ஓமர் தான் எடுக்கணும், அதுக்கு மேல கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, எடுக்கப்படாது. அந்த 16வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்து வச்சிருப்பாங்க, அதெல்லாம் புழு பிடிச்சிருக்கும், அதெல்லாம் பூச்சி பிடிச்சிருக்கும். ஒரு ஓமர் தான் எடுக்கணும். 6வது நாள் கடைசியில் 6வது நாளில் கொஞ்சம் கர்த்தர் சலுகை கொடுத்தார். 2 ஓமர் எடுத்துக்காங்க அப்படின்னு சொன்னார். 2 ஓமர் எடுத்துக்காங்க. அந்த ஓய்வு நாளில் இந்த ஓமர் எடுக்கக்கூடாது, ஒன்றுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் அனுப்புனார். ஓய்வு நாளில் பரிசுத்தமாக கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் அன்னைக்கு தான் ஏதாவது வேலையை செய்துக்கிட்டு இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாளுங்கிறது 7வது நாள் தான் பார்த்துக்காங்க. அதில் மாற்றமே கிடையாது. 7th டே தான், 7th டே தான். இயேசு தேவன் அவர் ஆண்டவருடைய அந்த எல்லா சிருஷ்டிப்புகளையும் அவர் செய்து முடித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். புரிஞ்சுக்கணும், நல்ல காதை திறந்து கேட்கணும். கம்மல் மேல ஏதாவது காத்துக்குள்ள இருந்தா பிறகு இவர் 7th டே அட்வென்டிஸ்ட்னு சொல்லிடக்கூடாது. அதனால ரொம்ப கவனமா கவனிச்சணும். அதனால தான் கம்மலை கலத்த சொல்லுவோமோ என்ன தெரியல, சரி போட்டு. அப்போ அந்த 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தார். ஆண்டவர் எல்லாம் செய்து முடிச்சுட்டு ஓய்ந்திருந்தார். நாம் செய்ய போகிற வேலைக்கு கிருபை கிடைப்பதற்காக 1வது நாள் ஓய்ந்திருக்கிறோம். இப்ப ஆமேன் கொஞ்சம் குறைவாதான் வந்தது. அல்லேலூயா.
அதனாலதான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். அதனால வாரத்தின் முதலாம் நாள்ல உங்க சொந்த வேலையை செய்யாம, உங்க சொந்த பேச்சை பேசாம, உங்க சொந்த காரியத்தை நடத்தாம தேவனுடைய சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஆராதிக்கிறீர்களானால், இடைவிடாமல் ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளை சிங்கத்தின் வாய்க்கு விலக்கி தப்புவிக்கிற கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு எவனை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறானே, அந்த சுற்றி திரிகிற சாத்தானுடைய கைக்கு நீங்கள் விலக வேண்டுமானால் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்க பழகணும். அல்லேலூயா. ஏசாயா 58:14 சொல்லுகிறது, அந்த பரிசுத்த நாளை மனமகிழ்ச்சியான நாளா எண்ணுவாயானால் அப்பொழுது உன்னை பூமியின் உயர்ந்த இடத்தில் ஏறி இருக்கப்படி பண்ணி யாக்கோபின் சுதந்திரத்தால் போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. ஆதலால் இடைவிடாம கர்த்தரை ஆராதிக்கணும். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிப்ரவரி மாசம் இந்த நாள் வரையிலையும் இந்த வருஷத்துல ஏதாவது ஒரு ஆராதனை நீங்க அசட்டம் பண்ணினீங்கன்னா நீங்க பல கோடி இழந்துட்டீங்க. இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, எனக்கு ஜீவன் இருக்குமானா நான் என் உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. சங்கீதம் 116:2 படித்து பாருங்கள் பார்க்கலாம். 116:2. அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். ஆண்டவரை எப்பொழுதுதான் ஆராதிக்கணும் தெரியுமா? உயிரோடு இருக்கிற நாள் வரையிலும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், உயிர்னு ஒன்று இருந்தா ஆராதிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம். இப்போ நிறைய பாட்டெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க பத்தியா? நான் படிச்சுட்டு இருந்தோம்னா காணம் மேலே ஆயிரும். அதனால தான் கொஞ்சம் குறைச்சிட்டு போகிறேன். அப்போ கவனிச்சுக்காங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் பைபிள் எடுத்துட்டு சபைக்கு வர்றதுக்கு ஒரு பாக்கியம் தரணும்ப்பா. தேவன் ஆராதிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் தரணும். படுக்க வரக்கூடாது, பலவீன படுக்கைகள் வரக்கூடாது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரணும். அல்லேலூயா. நல்ல கரத்தை தட்டி ஆண்டவரை மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒரு காற்றிற்குள் நான் வேகமாய் போகட்டும், கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ஒரு காற்றை கவனித்துக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதன் 11வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அல்லேலூயா. இப்போ ஒரு காற்று, சுழல் காற்று. அந்த காற்று எலியாவை பரலோகத்திற்கு எடுத்து செல்லுகிறது. அல்லேலூயா. இந்த கூட்டங்கள், இந்த கன்வென்ஷன், இந்த சபை, இந்த ஆராதனை, இந்த ஊழியம் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அற்புதமான ரகசியம், நான் பரலோகத்திற்கு போவது. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க இந்த கத்தி இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறதற்கு ரகசியம் உங்களை தேவராஜ்யம் வரைக்கும் கொண்டு சேர்த்துறோம். அல்லேலூயா. உங்களை வழியில விட்டுட்டு போயிடக்கூடாது என்பதுதான் எங்களுக்கு ஆசை. வழியில நீங்க அழிஞ்சு போயிடக்கூடாது. சங்கீதம் 2:12 சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்துல தேவ கோபம் பற்றி எறியும். அவர் அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யார்? சுழற்காற்றில் ஒரு நாள் எடுத்துக் கொள்ளப்பட போகிறவர்கள். அல்லேலூயா. அவர்கள் போக வேண்டிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்க. அந்த 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற பொழுது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். ஒரு சபை தேவனை ஆராதிக்க வேண்டுமானால், ஒரு ஊழியனோடு தேவனை துதிக்க வேண்டுமானால், அந்த சபை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அற்புதமான சத்தியத்தை பேசுகிற சபையாயிருக்க வேண்டும். அல்லேலூயா.
கரத்தை உயர்த்தி சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபையில சின்ன காரியம்தான் வியாதியை கர்த்தர் விடுதலையாக்குவது. சிலருக்கு வியாதியை கர்த்தர் விடுதலையாக்கி விடுகிறார். வியாதியை விடுதலையாக்குவதற்கு சில உபாயங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சங்கீதம் 103 அதுல 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குகிறார். அக்கிரமங்களை மன்னித்து, அக்கிரம சிந்தைகள் நம்மை விட்டு மாற்றப்படுகிற பொழுது கர்த்தர் அவைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறார். அக்கிரமத்தை விட்டு விலகுகிற பொழுது ஒரு தெய்வீக சுகம் நமக்குள் வருகிறது. அல்லேலூயா. நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லியிருப்பார், அக்கிரம சிந்தை என்னில் இருந்தால் அதை என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே என்று சொல்லியிருப்பார். சங்கீதம் 32 ஆண்டவரே என்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படட்டும், என் அக்கிரமங்கள் மூடப்படட்டும், அப்பொழுது நான் பாக்கியவானாவே என்று எழுதியிருக்கும். அதுல சங்கீதம் 32 சொல்லியிருப்பார், எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவனுடைய பாவத்தை மட்டுமல்ல பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதை மன்னிக்கிற தேவன்? பாவத்தின் தோஷத்தை. பாவத்தை மட்டுமல்ல பாவத்தின் தோஷத்தை தேவன். மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். அப்படி 4 பேர் சுமந்து கொண்டு வருகிற பொழுது அவனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட கடவது என்று சொல்லி இருப்பார். அங்க உள்ள வேதபாரகரும் பரிசேயரும் பாவத்தை மன்னிக்க இவருக்கு என்ன அதிகாரம் என்று கேட்ட பொழுது அவர் 2வது சொல்லியிருப்பார், படுக்கை எடுத்துட்டு எழுப்பி நட என்று சொல்லியிருப்பார். யாரை பார்த்தாலும் அவர் வியாதியை சுகமாக்கின உடனே அதிக கேடானது ஒன்றும் செய்யாத பெறாதபடிக்கு பாவம் செய்யாதேன்னு சொல்லியிருப்பார். பாவம் செய்யாதேன்னு சொல்லியிருப்பார். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை அக்கிரமத்தில் வியாதியில் அகப்பட்டிருக்கிற அந்த நிலை இருந்தா அக்கிரமத்திலிருந்து விலகினா கர்த்தர் நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் 10 கட்டளைகள் கொடுத்திருப்பார். அதுல ஒரு கட்டளை தான் 4வது அதிகாரத்தில், உன் தேவனாகிய கர்த்தரை வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொல்லியிருப்பார். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருப்பேன், எரிச்சல் உள்ள தேவனாயிருப்பேன். இன்றைக்கு என்ன நடக்குதோ தெரியாது. முன்னாடி விக்கிரக ஆராதனை வெறுத்த பெந்தகோஸ்தே சபைகளும் இப்போ விக்கிரக ஆராதனை உள்ள கொண்டு வர ஆரம்பித்து விட்டதோ என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு. பிபிஎஸ் புஸ்தகத்திலேயாவது ஒரு தாத்தா தலையை காட்டிடுறாங்க. அல்லேலூயா. இப்போ அல்லேலூயா கொஞ்சம் குறையுதுல்ல? அல்லேலூயா சோத்திரம். ஆமா, இப்போ ஏதாவது ஒரு விதத்தில் விக்கிரகம் வந்து விடுகிறது. எந்த விக்கிரகமும் நமக்கு வேண்டாம், எந்த சிலையும் நமக்கு வேண்டாம். சிலையில் நாம் கர்த்தரை வழிபடுகிறவர்கள் அல்ல. நம் தேவனாகிய கர்த்தர் ஆவியாயிருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். அதனால தான் ஆண்டவருடைய சபைக்கு வந்தா சபையில தோத்திரமும் அல்லேலூயாவும் சொல்லிட்டு இருந்தா போதாது. வெளிப்படுத்தல் 1:10 கர்த்தருடைய நாள்ல ஆவிக்கு உள்ளாகணும். நான் பிரசங்கம் பண்ணிட்டு போறேன். அந்த செல்வினைய ஆவிக்குள்ள நடத்துறதுக்கு பட்ட பாடு அவ்வளவு பாடு. நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. சர்ச்சைக்கு வந்தா கொஞ்சம் கையை தட்டி பாட்டு பாடி ஆவிக்கு உள்ளாகணும். அல்லேலூயா. இப்ப அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்ல கையை தட்டி அபிஷேகத்துக்குள்ள கொஞ்சம் கர்த்தரை துதித்து பாருங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகத்துக்குள்ள நடத்தி இருந்தா அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை துதித்து பாருங்க. ஆவியில நிறைந்து கர்த்தரை துதித்து பாருங்க. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்களை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை ஆவியிலும் சத்தியத்திலும் இருக்கணும். அப்போதான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குள்ள நிறைந்து ஆராதிக்கிற ஆராதனை மகிழ்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. ஆவியில ஏன் நிரம்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவியில நிரம்பினா யோவானுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தின கர்த்தர் ஆவிக்குள்ள ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஏன் ஆவிக்குள்ள நிறையணும்னு கேட்டீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், ஆவிக்குள்ள ஜெபித்து கொண்டிருந்த என்ன 3ஆம் வானம் வரைக்கும் கொண்டு போனார் ஐயா. அங்க மகிமையின் ரகசியங்களை காண்பித்தார். மனுஷர் பேசாத பாசை பேசுகிறதை கேட்டேன். அங்க தேவ மனிதர்கள் ஆவிக்குள் நிறைந்திருப்பார்கள். அதனால் என் ராத்திரில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற சத்தியத்தை சொல்லுகிற சபைக்கு போக வேணும்.
அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் 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 சுகத்தை மட்டுமே சொல்லுகிறது. சுகம் சுகம் சுகம்னு சொல்லுகிறது. அக்கிரமம் மாறினாதான் சுகம் கிடைக்கும், அக்கிரமத்தோடு சுகம் வராது. இரண்டாவது சுகம் எப்படி வருகிறது என்றால் ஏசாயா 53:5 சொல்லுகிறது, அவர் அவருடைய தழும்புகளால் குணமாக்குகிறார். இயேசுடைய தழும்புள்ள கரம் நம்மை தொட்டால் குணமாக்க வல்லமை உள்ளது, குணமாக்க வல்லமை உள்ளது. அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்குவார். இன்று இரவு நீங்கள் பலவீனத்தின் நடுவில் வந்திருந்தா, அப்பா என்ன குணமாக்கும் ஆண்டவரே என்று கதறினான். யாக்கோபு அழுதது போல, ஓசியா 12:4 யாக்கோபு அழுது ஜெபம் பண்ணினது போல ஆண்டவரே என்று அழுது போராடி பாருங்கள். உங்கள் மேல் அவருடைய தழும்புள்ள கரத்தை வைத்து தொட்டு சுகமாக்குவார். இன்று ராத்திரி அது நடக்க வல்லமை உள்ள கர்த்தர். அது ஒரு நொடி பொழுதுல நடக்க முடியும். நான் தொட முடியாத அந்த யூட்ரஸை அவர் தொட முடியும். நான் தொட முடியாத அந்த தலையை, அந்த மூளையின் உட்பகுதி அவர் தொட முடியும். உன்னுடைய மைக்ரோன் கட்டக்க அவர் தொட முடியும். உன்னை சுகமாக்குகிறவர் ஒரு ஊழியக்காரன் அல்ல, கர்த்தர் உன்னை சுகமாக்க விரும்புகிறார். இன்று ராத்திரி ஏதோ ஒரு இடத்துல நின்று கொண்டு என் பலவீனம் மாற்றப்படாதா என்று கேட்கிறீர்கள் அல்லவா? அவருடைய தழும்புள்ள கரம் நம்மை சுகமாக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா. மூன்றாவது அவர் எப்படி நம்மை சுகமாக்குகிறார் என்றால் சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். என்று இரவு இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் நாங்கள் வசனத்தை மட்டும் சொல்ல காரணம் அதுதான். எங்களுக்கு நிறைய கட்டுக்கதைகள் உண்டு, எங்களுக்கு நிறைய சரித்திரங்கள் உண்டு, எங்கள் ஊழியங்களில் செய்த பல அற்புதங்கள் உண்டு, எங்கள் ஊழியங்களில் செய்த பல அதிசயங்கள் உண்டு. அவைகளை விட அவருடைய வசனம் நம்மை குணமாக்க வல்லமை உள்ளது. அவருடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். இன்று இரவு இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த வசனம் உங்களை குணமாக்க வல்லமை உள்ளது. அந்த வசனம் உங்களை சொஸ்தப்படுத்த வல்லமை உள்ளது. அவர் தம்முடைய வசனத்தினால் குணமாக்குவார். அடுத்ததாக யாக்கோபு புஸ்தகம் 5வது அதிகாரம் 15, 14, 15 வாசித்து பார்த்தீர்களானால், ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பனை வரவழைப்பானாக, அவர்கள் எண்ணெய் பூசி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவார்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை சொஸ்தமாக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை தாய்மார் இப்ப சாட்சி சொல்ல சொன்னா, எத்தனை தகப்பன்மார் சாட்சி சொல்ல சொன்னா சொல்ல நல்ல வைராக்கியமா இருக்கிறீர்கள். நான் படுக்கையில கிடந்தேன், செத்து போவேண்டுதான் இருந்தேன். தேவ மனிதர்கள் வந்து ஜெபம் பண்ணுனாங்க, என் பலவீனத்துல ஜெபம் பண்ணுனாங்க. கர்த்தர் என் ஜெபத்தை, அந்த தேவ மனிதர்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. என் தகப்பனார் கொடிய குஷ்டரோகத்தில் கிடக்கிற பொழுது, அவர் படுத்து கிடக்கிற பொழுது 3 சகோதரிகள் காத்துல கழுத்துல ஒண்ணும் இல்லாம வெள்ளை மட்டும் உடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து 3 நாட்கள் ஜெபம் பண்ணுனாங்க. 3 நாள் ஜெபம் அவருடைய அந்த கொடிய குஷ்டரோகத்தை மாற்றிட்டு, குஷ்டரோகத்தை மாற்றிட்டு ஊழியக்காரர்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த ஊழியக்காரங்க உங்க வீட்டில் கால் வைத்த ஆசீர்வாதம், உங்களுக்காக ஜெபித்தால் ஆசீர்வாதம், உங்கள் ஜெபத்திற்காக ஆசீர்வாதம். உங்களை சபையில தந்திருக்கிற ஊழியக்காரனை விட்டுக்கிட்டு எவனாவது கண்ட குறி சொல்லுகிற தீர்க்க தரிசனம் சொல்லுவான்னு சொல்லிட்டு சபையை விட்டு வெளியே போய் ஏதாவது கள்ள தீர்க்க தரிசியை சார்ந்து விட்டாயானால் உனக்கு ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள முடியாது. உனக்காய் கர்த்தர் தந்த ஊழியக்காரன் உன் மேல கையை வச்சு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுனா கர்த்தருடைய விடுதலை வரும். அல்லேலூயா. கையை தட்டி சொல்லுங்க, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சந்தோஷமா நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை.
இயேசுவை. அல்லேலூயா. அதன் கடைசியாக நல்ல ஜெபிக்கிற தாய் தகப்பன்மார் கிடைத்தா அதுதான் உங்களுக்கு பொக்கிஷம். அல்லேலூயா. ஜெபிக்கிற தாய் கிடைத்தால் அதுதான் பெரிய விசேஷம். அந்த சூனேமூர்ல கனம் பெற்ற தாய் தன்னுடைய பையை பலவீனப்பட்டு அந்த காய்ச்சல் ஜுரம் கண்டு மரித்த பொழுது அந்த தாய் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு தேவ சமூகத்தில் வந்து அவர்கள் கொடுத்திருந்த அந்த இடத்துல, தீர்க்கதரிசிக்கு கொடுத்த அந்த இடத்துல எலிசாவுடைய அந்த அறையில் போட்டுட்டு எலிசாவை தேடி போனது போல உங்களை தெரிந்து கொண்ட சபை ஊழியரிடத்துல உங்களுக்காக ஜெபிக்க சொல்லுகிற பொழுது அதுதான் எங்களுக்கு பாரம். ஏன்னா சபை நடத்துகிற ஊழியக்காரனானால் சொல்லுகிறேன், எங்கள் விசுவாசிகளை பற்றி எனக்கு தெரியும். என்னை நேசித்தவர்கள், என்னை தாங்கினவர்கள், கஷ்டங்களில் உதவி செய்தவர்கள் பலவீனப்பட்டிருந்தா என்னால் பொறுக்கவே முடியாது. அந்த விசுவாசிகளுக்காய் ஜெபிக்கிறது போல உங்களுக்கு கர்த்தர் தந்த சபையில் தந்திருக்கிற ஊழியக்காரனிடத்தில் நீங்கள் போய் நிற்கிற பொழுது அந்த ஊழியக்காரன் உங்கள் பயோகிஸ்ட்ரி எல்லாம் பார்ப்பார். ஒரு டாக்டர் பார்க்கிறது போல எல்லாம் பார்ப்பார். இவர்கள் இந்த ஊழியத்திற்கு செய்த நன்மை, இந்த ஊழியத்திற்கு செய்த பாடுகள், இந்த ஊழியருக்கு செய்த தியாகங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் முழங்கால் படியிடுகிற பொழுது தாரை தாரையாய் வடிகிற கண்ணீர் உன் தாயின் ஜெபத்தோடு அந்த தேவ மனுஷனுடைய ஜெபம் உன்னை பலப்படுத்தி உன்னை புதிய மனுஷனாய் மாற்றிவிடும். அல்லேலூயா. தீங்கு நாளில் சங்கீதம் 41:3 சொல்லுகிறது, கர்த்தர் அவனை உயிரோடே வைப்பார், உயிரோட வைப்பார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். படுக்கையில் பலவீனம் முழுவதையும் மாற்றி போடுவார். பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை சுகத்தை சொல்லுகிறது. ஆனால் சில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறதே இல்லை. எல்லா வியாதியும் சுகமாகும் என்று எதிர்பார்த்து விடக்கூடாது. கனம் பொருந்திய தேவ மனுஷன் பவுல் ஜெபம் பண்ணின பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட முள் மாற்றப்படவே இல்லை என்று எழுதியிருக்கிறது. சில வியாதிகள் தீராமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்றார் கிருபை போதும், கிருபை போதும். கொஞ்ச நேரம் கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் கிருபை போதும், கிருபை போதும், கிருபை போதும், கிருபை போதும். 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உம் கிருபை தந்தாலே போதும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். சொல்லுங்க, அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல. கையை தட்டி சொல்லுங்க, என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இந்த ராத்திரி அவருடைய கிருபை போதும், பார்த்துக்காக கிருபை போதும். பைபிளில் அல்லேலூயா வார்த்தை 14 தடவை தான் இருக்கு. கிருபைங்கிற வார்த்தை பல நூற்றுக்கணக்காயிருக்கிறது. தேவ பிள்ளைகள் கிருபைன்னு சொல்லி பழகணும். கிருபை, கிருபை. கொஞ்ச நேரம் கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், உங்க கிருபை போதும், உங்க கிருபை போதும், உங்க கிருபை போதும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கிருபை, தேவ 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 கிருபை. கையை தட்டி நல்லா சொல்லுங்க, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அப்படி இந்த எலிசா எலியாவை பின்பற்றிட்டே போறார், எலியாவை பின்பற்றிட்டு போறார். ஃபர்ஸ்ட் பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சது இவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவரிடத்துல 50 தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருந்ததாக நீங்க அதுல கீழே கவனிக்கலாம் பாருங்க. 50 தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் அவருக்கு இருந்தார் என்கிறத அந்த பின்பகுதியில் அந்த அதிகாரத்திலேயே நீங்க வாசிக்கலாம். அந்த அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் இருந்தார்கள்.
3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனமா, அவங்களுக்கு 50 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்கன்னு அதில் கீழே எழுதியிருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். அந்த அண்ணன் கீழே 7வது வசனம், தீர்க்கதரிசிகளின் புத்தர்கள் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு இருந்தார்கள். 50 பேர் அவங்க பைபிள் காலேஜில் படிச்சிருந்தாங்க. அந்த பைபிள் காலேஜில் படித்தவங்க நல்ல பைபிள் காலேஜில் படிச்சிருப்பாங்க, ஆனால் ஃபாலோ பண்ண தெரியாது. பைபிள் காலேஜ் படித்தா மட்டும் போதாது, பைபிள் காலேஜில் தேவ மனுஷர்களை ஃபாலோ பண்ண படிக்கணும். ஃபாலோ பண்ணிட்டு போகிறது எலிசா மட்டும்தான். ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவர் கேட்காரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்க, என்னத்துக்கு பின்பற்றி வர்ற? செலவும் பின்பற்றி வர்றது சொத்துக்காக வேண்டியா இருக்கும். ஆமாம், செலவும் பின்பற்றி வர்றது. இவன் என்ன கேட்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், எனக்கு உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வர ரெட்டிப்பா வேணும். அப்போ அவர் சொன்னார், இது கொஞ்சம் கஷ்டமான காரியம். கேட்டியா, சொற்கேஸ் வேணும்னா எடுத்துகிட்டு போ, சூட்கேஸ் வேணும்னா தூக்கிட்டு போ, சொத்து வேணுமா எடுத்துகிட்டு போ. ஆனால் கிருபையை மட்டும் கேட்டேன்னா அது கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் ஒன்று கடைசி வரைக்கும் என்னென்ன கிடைக்கும், கடைசி வரைக்கும் என்ன கிடைக்கும், கடைசி வரைக்கும் என்ன கிடைக்கும். கர்த்தர் தந்திருக்கிற சபையில் தேவன் தந்திருக்கிற ஊழியக்காரனை கடைசி வரைக்கும் பின்பற்றினா சில கிருபைகளை கர்த்தர் தருவார், ரெட்டிப்பான கிருபைகளை தருவார். ஊழியக்காரனை விட ஆச்சரியமான கிருபைகளை தருவார். அந்த கிருபைகளை தருகிற கர்த்தர் அவர், கிருபைகளை தருகிற கர்த்தர் அவர். அதனால இன்னைக்கு இந்த சபை, நாளைக்கு அந்த சபைன்னு இல்லாம நல்ல சத்தியத்திலும் ஆவியிலும் ஆராதிக்கிற 1 தீமோத்தேயு 3:15 படி அந்த வீடு சத்தியத்திற்கு ஆதாரமும் தூணுமாயிருக்கிறதுன்னு சொன்னது போல கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தீர்களானால் கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவார். அப்படி போகிற பொழுது சுழற்காற்றில் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு நாள் வரப்போகிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம், பின்பு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்த நாம், பின்பு கிறிஸ்துக்குள் ஞானஸ்நானம் பெற்ற நாம், பின்பு கிறிஸ்துக்குள் ஞானஸ்நானம் பெற்றது மட்டுமல்ல, உலகத்தின் ஆசைகளுக்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் வேறுபட்டு பரிசுத்த ஜீவிதம் செய்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் மீட்கப்பட்டவர்கள், அந்த தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் வரப்போகிறார். ஆரவாரத்தோடு வருகிற பொழுது ஒரு நாள் உங்களையும் அந்த சுழற்காற்றில் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளுவார். சுழற்காற்றில் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அந்த நாள் இன்ப நாள், என் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். எல்லாரும் எழுந்திருக்கலாம். கர்த்தர் கட்டளையிடுகிற அந்த பெரும் காற்று, அந்த காற்றின் ராத்திரி வீசியே ஆக வேணும். அந்த காற்று உங்கள் வாழ்க்கையில் வந்தாக வேணும். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை பலப்படுத்துகிறவர். எல்லாரும் வேகமாய் எழும்பி நிற்கலாம். எல்லாரும் சேர்ந்து, அந்த நாள் இன்ப நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கையை தட்டி சொல்லணும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நாள் இன்ப நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.